வணக்கம். அற்புத புடி. நாங்க மோர் தென் 5 இயர்ஸா ஆரி ப்ளவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு வரோம். மோர் தென் 12 கண்ட்ரீஸ்க்கு இதுவரைக்கும் ஆரி ப்ளவுஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. அதுவும் லோ பிரைஸ்ல. எங்கள்ட்ட ஆரி ப்ளவுஸ் எல்லாமே 499லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அட போம்மா! இதெல்லாம் எதுக்கு? நாங்க வீட்ல இருந்தா நைட்டி போட போறோம். அதுக்கு மேல ஆஃபீஸ் போனா ஜஸ்ட் காட்டன் சாரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. அப்படி நீங்க சொல்றீங்கன்னா, திடீர்னு நீங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க ரிச்சா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, யாரு எம்டியோட ஒய்ஃப் வந்திருக்காங்களான்னு சொல்றோம். ஏன் அப்படி நினைக்கிறோம்? இந்த காலத்துல கண்டிப்பா அப்பியரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு குட்டி கதை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருந்தாராம். அவரு ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும், "நீங்க என்கிட்ட 1 வருஷம் வேலை பார்த்தா போதும். நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம்ன்னு" சொல்றாராம். எல்லாரும் சிரிக்கிறாங்களாம். அவரே முற்றும் துறந்த முனிவர். இவர்ட்ட வேலை பார்த்து நம்ம எப்படி கோடீஸ்வரர் ஆக போறோம் அப்படின்றாங்க. உடனே அந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம். சரி நம்ம இங்க சாப்பிடுறதுக்கு அந்த முனிவர்ட்ட வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறாராம். 1 வருஷம் கழிச்சு அந்த சாமியார் இறந்து போயிடுறாராம். சாமியாருக்கு உண்டான சடங்குகள்லாம் செஞ்சுட்டு அந்த பிச்சைக்காரர் அந்த சாமியார் இருந்த இடத்துல வந்து உட்கார்றாராம். அப்ப தெரியாம அந்த சாமியார் எப்பயுமே வச்சிருக்க கையில வச்சிருக்க ஒரு ஜாடிய தட்டி விட்டுறாராம். அந்த ஜாடியிலருந்து ஒரு சாவி உருண்டு போய் ஒரு குகை மாதிரி அமைப்புல விழுகுதாம். அவரும் பின்னாடியே போய் பார்த்தா, அங்க ஒரு கதவு மாதிரி தெரியுதாம். அந்த கதவு தொறந்தா உள்ள சின்னதா குகை மாதிரி போதாம். அவரும் நடந்து போறாராம். போய் பார்த்தா அவரே அசந்து போயிடுறாராம். ஃபுல்லா தங்க புதையல்களா நெம்பி இருக்காம். அதுல ஒரு ஓலையில ஒரு கடிதம் எழுதியிருக்கான். அதுல "வருக வருக சீடனே, நீங்க நினைக்கிற மாதிரி முனிவர் இல்ல. நான் ஒரு நாட்டு அரசர். நான் போர்ல ஒரு நாட்ட கைப்பற்றிட்டு, திருப்பி என் நாட்டுக்கு போகும்போது, ஒரு முனிவரோட பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டேன். உடனே முனிவர், திருமணமாகியும் நீ என் பொண்ணு மேல ஆசைப்பட்டுருக்க. அதனால இனிமேல் எந்த ஆசையும் படாத ஒரு முற்றும் துறந்த முனிவரா தான் நீ வாழணும். உன் நாட்டு மக்களும் அரசரே இல்லாம தான் இருப்பாங்க." அப்படின்னு சொல்லி சாபம் குடுத்துட்டாரு. "நீ இறக்க போறது உனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிய வரும். அப்படி தெரியும்போது, நீ உனக்கு கீழ ஒருத்தர வேலைக்கு வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீ இறந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த நாட்டுக்கு உண்டான ராஜாவாகறதுக்கான எல்லா தகுதிகளும் வரும்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "அதனால தான் நான் உன்னைய வேலைக்கு அமர்த்தினேன்னு" சொல்றாரு. இந்த கதையிலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு வாய்ப்புகள் எப்ப வரும்னு தெரியாது. ஸோ, அதுக்காக நம்ம இப்ப இருந்தே ப்ரிப்பேரா இருக்கணும், எல்லா விதத்துலயும். ஸோ, இந்த மாதிரியான நிறைய கதைகளுக்கும், கலெக்ஷன்ஸ்க்கும் மறக்காம அற்புதா பொட்டிக் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்டர்ஸ்க்கு ஸ்க்ரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.